வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் ஒரு அதிர்ச்சி தகவலை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அதிர்ச்சி தகவலை மையப்படுத்திய சில தகவல்களோடு இந்த காணொலியில் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதனை மையப்படுத்திய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார், அதில் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் என்ன, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெடித்து குமரி இருக்கக்கூடிய அந்த செய்திகளின் உள் அர்த்தங்கள் என்ன போன்றவற்றை நாம் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். எங்களுடைய இந்த வலையொலிக்கு வரக்கூடிய புதிய நண்பர்கள் அல்லது இந்த வலையொலியை தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். உங்களுடைய தோழர்களுக்கு எங்களுடைய வலையொலியை குறித்த செய்திகளை சொல்லுங்கள். நீங்கள் எங்களை வரவேற்றால்தான் எங்களுடைய செயல்பாடுகள் வேகம் கொள்வதற்கான ஒரு களத்தை எட்டும். தினமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முகநூல் பகுதியிலே தன்னுடைய ஒரு பதிவை வெளியிடுவது வாடிக்கை, அல்லது ஒரு காணொலி அல்லது 2 காணொலி என்று அந்த செய்திகளை மையப்படுத்தி அவர் கருத்துக்களை பதிவிடுவது வாடிக்கை. அரசு சார்ந்த விடயங்களை பதிவு செய்வார், மக்கள் சார்ந்த விடயங்களை பதிவு செய்வார், இன்னும் மக்களுக்கு தேவையான பல நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை குறித்து பதிவு செய்வார். பள்ளிக்கூட மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும், பாடங்களை எப்படி மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்துக்களை பதிவிடுவார். அதுபோல மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற பதிவுகளை எல்லாம் அவர் வெளியிடுவார். எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவிடக்கூடிய அந்த காணொலிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு வெகுமதி அதிகமாகவே இருக்கின்றது. மக்கள் எப்பொழுதுமே அதை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு உந்தலிலே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த காணொலியை வெளியிடுவார் என்கின்ற தேடல் எல்லோர் மனதிலுமே இருக்கின்றன. இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் தமிழ் இளைஞர்கள் தாக்கப்படுகின்ற ஒரு இணைப்பு பகுதியும் அதில் இணைத்திருக்கின்றார். எதற்காக இந்த தமிழ் இளைஞர்கள் தாக்கப்படுகின்றார்கள், அவர்களை தாக்கக்கூடியவர்கள் யார், எந்தவித திட்டத்தோடு இந்த தாக்குதல் அரங்கேறி இருக்கிறது போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்புகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளைத்தான் நாம் இந்த காணொலியில் தேட இருக்கின்றோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள், உங்களுடைய கருத்துகளையும் இதிலே பதிவிடுங்கள். இலங்கையின் கடற்படையை சார்ந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழ் இளைஞர்கள் ஒரு சிலரை தாக்கக்கூடிய ஒரு காணொலி வெளியாகி இருக்கிறது. அந்த கடற்படையை சார்ந்தவர்கள் எந்தவிதமான சீருடை அணியவில்லை. சராசரியாக அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் தமிழ் இளைஞர்களை தாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். எதற்கு தாக்கினார்கள் என்றால், கசப்பு தயாரித்து வித்ததின் காரணமாக இந்த தமிழ் இளைஞர்களை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்கின்ற செய்தியை கடற்படை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அதற்காகத்தான் தமிழ் இளைஞர்கள் தாக்கப்பட்டார்களா என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருந்தால் கூட, தமிழ் இளைஞர்கள் என்றாலே அவர்களை தாக்கிவிட வேண்டும், அவர்கள் மீது ஒரு கொடூரமான பார்வை பார்க்க வேண்டும் என்பது இலங்கை இராணுவம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. எனவே இந்த தாக்குதலும் ஏறக்குறைய அந்த சந்தேகத்திலே பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த தாக்குதலை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுதான் நான் இப்பொழுது உங்கள் முன்னால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கின்றது. இந்த தாக்குதலை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவு என்னவென்றால், நான் தமிழ் இளைஞர்கள் ஒரு சிலரை 21ஆம் தேதி கடற்படையை சார்ந்தவர்கள் தாக்கக்கூடிய ஒரு விடயத்தை எனக்கு அது செய்தியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே அந்த செய்தியை மையப்படுத்திய தகவல்களை நான் இன்று குறிப்பிடுகின்றேன். அந்த கடற்படை அந்த அதிகாரிகள் மீது, அந்த காவல்துறைகள் அந்த கடற்படையை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை நான் கையில் எடுத்திருக்கின்றேன். நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிடுவேன். எப்படி நான் இருக்கின்ற பொழுது தமிழ் இளைஞர்கள் தாக்கப்படுகின்றார்கள், அந்த தாக்கப்படுகின்ற விடயத்தை நான் எச்சூழலிலும் அனுமதிக்கப் போவதில்லை என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த களத்திற்குள் என்ன நடந்தது? தமிழ் இளைஞர்கள் ஒரு 3 அல்லது 4 பேர் இருக்கும். இந்த இளைஞர்களை கடற்படையை சார்ந்தவர்கள் மிக கொடூரமாக கையிலே கம்பு போன்றவற்றை வைத்து தாக்குகிறார்கள். அந்த கடற்படை காவலாளிகள் கையிலே துப்பாக்கிகள் வேறு இருக்கின்றன.
எதற்காக இந்த இளைஞர்களை தாக்குகிறீர்கள் என்கின்ற செய்தியை கேட்கின்ற பொழுது அந்த இளைஞர்கள் கசப்பு தயாரித்து அதை விற்பனை செய்ததாகவும் அதை கடத்தல் செய்யக்கூடிய ஒரு களத்தை எடுத்ததாகவும் அதனால் தான் அந்த இளைஞர்களை தாக்கக்கூடிய ஒரு அந்த சட்ட ரீதியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி இருக்கிறோம் என்ற கருத்தை அவர்கள் கடற்படையை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்றது. ஆனால் இந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா என்கின்ற கேள்விதான் வருகின்றன. திட்டமிட்டு தமிழ் இளைஞர்கள் தாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கடற்படை செயல்பட்டதாகவே குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அதை மையப்படுத்தி தான் அவர் குறிப்பிடுகின்றார். எனக்கு இந்த கசப்பு சார்ந்த விடயங்களை குறித்தெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ் இளைஞர்கள் எதற்காக தாக்கப்பட்டார்கள் என்கின்ற கேள்வியை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வதற்கான களம் எனக்கு இருக்கிறது, அந்த உரிமையும் இருக்கிறது. தமிழ் இளைஞர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய கடமைதான் கடற்படைக்கு இருக்கிறது. ஆனால் கடற்படை அந்த இளைஞர்களை தாக்கக்கூடிய நிகழ்வை எடுத்திருக்கக்கூடியது ஒரு காட்டு மிராண்டித்தனத்தின் உச்சம். அவர்களை நீதிமன்றத்தில் அனுமதித்திருந்தால் நீதிமன்றம் 5 வருடம் தண்டனை கொடுக்கிறது அல்லது 50 வருடம் தண்டனை கொடுக்கிறது என்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் மீது தவறு இல்லை என்றால் அந்த தவறு இல்லை என்று நாங்கள் அதை நிரூபிப்பதற்கான ஒரு களம் அமையும். ஆனால் கடற்படையை சார்ந்தவர்கள் தாங்கள் தாக்கக்கூடிய அந்த இடத்தை பதிவு செய்த விடயத்தை எதற்கு தடுக்க வேண்டும்? அவர்களிடம் தவறு இல்லை என்றால் அவர்களை எங்களை நீங்கள் காணொலி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தானே விட்டிருக்க வேண்டும். எதற்காக அவர்கள் அந்த காணொலி எடுத்தவர்களை போய் தாக்குதல் நடத்தினார்கள்? இந்த பல கேள்விகள் என் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த காணொலி வாயிலாக நான் எடுத்து வைக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியதாக கூறப்பட்டு தாக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது அந்த இளைஞர்களை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் என்னை தொடர்பு கொண்டால் எனக்கு நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பினால் நான் அந்த குறுஞ்செய்தியின் அடிப்படையில் நான் நேரடியாக வந்து உங்களை சந்திக்கின்றேன். உங்களை சந்தித்து இந்த பிரச்சனையை நான் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்கின்றேன். நான் உயிரோடு இருக்கக்கூடிய காலம் வரை எந்த ஒரு தமிழ் இளைஞனையும் அல்ல எந்த ஒரு தமிழனையும் இந்த சிங்கள படையினரை சார்ந்தவர்கள் தொடுவதற்கு இனிமேல் நான் அனுமதிக்கப் போவதில்லை. சட்டம், நீதி இது போன்றவைகள் அனைத்துமே எனக்கும் தெரியும். நாடாளுமன்றத்தில் இவர்களுக்கு என்ன பாடம் பயிற்றுவிக்க வேண்டும் என்கின்ற களங்களும் எனக்கு தெரியும். கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இது குறித்த கருத்துக்களை நான் பதிவிடுவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். உண்மையிலே அந்த தமிழ் இளைஞர்கள் கசப்பு தயாரித்ததின் காரணமாகத்தான் தாக்கப்பட்டார்களா அல்லது திட்டமிட்டு இலங்கை கடற்படை தமிழ் இளைஞர்களை தாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் முன்பு என்ன இன விரோத செயல்பாடுகளை எடுத்தார்களோ அதைத்தான் இந்த விடயத்திலும் எடுத்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்விதான் மனதிற்குள் எழும்புகின்றன. ஆனால் ஆறுதலாக வைத்தியர் அர்ஜுனா இது சார்ந்த விடயத்தை நான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பேன் என்று கூறியிருக்கக்கூடிய விடயம் பெரும் திருப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. கடற்படை மீது தன்னுடைய வாதச்சாட்டைகளால் அவர்களை திணறடிப்பதற்கான களத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த இளைஞர்களுக்கான நீதி, அவர்களுக்கான அவர்கள் பட்ட அந்த அடிக்கான ஒரு தண்டனையை கடற்படையை சார்ந்தவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் பலருடைய மனவேண்டலாக இருக்கின்றது. அதை வைத்தியர் அர்ஜுனா நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.